ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, உரம் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், அதே இது செப்டி டேங்க் வந்து நம்ம வந்து கருங்கல் வச்சு கட்டியோ இல்லை பிரிக் ஒர்க் கட்டினாலும் என்ன செலவாகும், ரெண்டுக்கான காஸ்ட் வித்தியாசம் எவ்வளோ வரும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் எவ்வளோ இருக்கும், அது மாதிரி இதுக்கு மேலே நம்ம வந்து உரைக்கு மேலே நம்மளால் பாத்ரூம் கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்கான அனைத்து விதமான டவுட்டும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு செப்டி டேங்க் அமைக்கிறதுக்கான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, இல்லைன்னா வாஸ்துப்படி நான் வந்து வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும். அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் செக்சுரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இதோட வேலை முறை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பெரிய இது உரை வந்து பார்த்திங்கன்னா 4 அடி உரையும், பக்கத்துலேயே நம்ம வந்து 3 அடி உரை அப்படிங்கிற மாதிரி இறக்கியிருக்கோம். இந்த 4 அடி உரையோட சைஸு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு உரையும் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி உயரம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 6 உரை இறக்கியிருக்கோம். ஸோ ஒரு 6 அடிக்கு வானம் தோண்டி நம்ம வந்து உரையை வந்து இறக்கியிருக்கோம். அதே மாதிரி இதையும் நம்ம அதே தான் 6 அடிக்கு வானம் தோண்டி நம்ம வந்து வானம் தோன்றது வந்து நம்ம வந்து ஜேஜிபி வச்சு தோன்றதுனால நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து சர்க்குலாக எடுக்க முடியாது. நம்ம வந்து ஸ்கொயராக தான் எடுத்திருக்கோம். 4க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஸ்கொயராக எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் உரையை இறக்கிட்டு அடுத்து சுற்றி மண்ணை போட்டு நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணையில் நம்மளுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்ஸ். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு செப்டிக் டேங்க் வந்து நம்ம வந்து சுற்றி கெட்டுறோம், அப்படி ஒரு கருங்கல்ல போட்டு கீழே கெட்டுறோம், அதுக்கு மேலே ஸ்லாப் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பாத்ரூம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த மாதிரி உரைக்கு மேலே நம்ம வந்து காங்கிரீட் போட்டு நம்மளால் வந்து பாத்ரூம் வந்து கட்ட முடியாது. உரை வந்து எந்த விதமான லோடு எடுக்காது. இது ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த வாட்டரை வந்து அந்த டஸ்ட்டை வந்து உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது எந்த விதமான லோடு எடுக்காது. ஸோ அதனால் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜை நம்ம வந்து அதை வந்து பார்க்கோம். ஆனால் இதில் வந்து இருக்க அட்வான்டேஜ், அந்த காஸ்ட் சேவிங் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கேல்குலேஷனோட பார்ப்போம். வந்து இதோட ஏரியா வந்து நம்ம வந்து தெரியணும் அப்படின்னா πr² அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோம்னா இது எவ்வளோ ஏரியா அப்படிங்கிறது தெரியும். அந்த கணக்கில் நம்ம வந்து πr² நம்ம வந்து 4ல் பண்ணோம் அப்படின்னா இதோட ஏரியா வந்து 12.5 சதுரடி நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிளோட ஏரியா வருது. அதோட டெப்த் 6 அடின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 75 கன அடி இதோட கன அடி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 75 கன அடிக்கு ஒரு 28 லிட்டரு அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 2100 கிட்ட நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் கிடைக்கி. இந்த 2100 வந்து கிடைக்கிறதும் நம்மளுக்கு வந்து லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட் வந்து பெர் லிட்டருக்கு வந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து 20 அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 2000 லிட்டரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா இதை நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வரும். நீங்கள் செப்டி டேங்கை வந்து பிரிக்கு ஏதர் பிரிக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஹாலோ பிளாக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஸ்டோன் கருங்கல் வச்சு கட்டுறதா இருக்கட்டும், எதானாலுமே ஒரு லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து 20 ரூபா அப்படின்னா 40,000 ரூபா செலவு வருது. இதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா ஒரு உரை வந்து 850 ரூபா. சரிங்களா? ஸோ அப்போ 6 உரை நம்மளுக்கான காஸ்ட் வந்து 5100 ரூபா வருது. சரிங்களா? ஸோ ரவுண்டாக 5000 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பிளேஸ் பண்ணுறதுக்கான லேபர் சார்ஜஸ் ஒரு 1500 ரூபா வந்துடும். சரிங்களா? அப்போ ஒரு 3 பேர் அரை நாள் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க சைட்லேருந்து 2 பேர் வருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரோடு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அவங்களே பிளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அடி உள்ளே தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ½ டேக்கு ஒரு 3 டே 3 லேபர் அப்படிங்கிற அது ஒரு 1500 ரூபா அப்படிங்கிற 5000 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து 6500 ரூபா செலவாகுது. அதுக்கு போக இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கம்பி கட்டி இந்த இதுக்கு மூடி கொடுத்துருவாங்க. அந்த மூடியை போட்டு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான காஸ்ட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 வந்துடும். காங்கிரீட்டுக்கு ஒரு 2 மூடைக்கு 2000, மணல், ஜல்லி, சிமெண்ட்டு, லேபர் காஸ்ட் ஒரு 1500 ப்ளஸ் கம்பிக்கு ஒரு 1500, அது போக சென்ட்ரிங் காஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா வந்துடும். ஸோ இப்போ இது ஒரு 6500, அது ஒரு 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13500 ரூபா கிட்ட வருது. அதுக்கடுத்து நம்மளுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னா எஸ்கவேஷனுக்கான காஸ்ட் அது ஒரு 2000 ரூபா வரும். இதை மட்டும் நீங்கள் அந்த 4 அடியை மட்டும் தோன்றதா இருந்தால் ஒரு 2 லேபரை விட்டிங்கன்னா அவங்களே தோண்டி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி அதுக்கு ஒரு 2000 அப்படின்னா ஒரு 15,500 ரூபா
வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுக்கான காஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து உரம் இறக்கிறதுக்கான காஸ்ட் வருது. ஆனால் அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு செப்டி டேங்க் கட்டுறோம் அப்படின்னா இதே 2000 லிட்டருக்கு நம்மளுக்கு வந்து 40,000 ரூபா வருது. ஆனால் அந்த செப்டி டேங்க்கான அட்வான்டேஜ் என்ன, நம்ம யார்ட்டையும் சொன்ன மாதிரி அது வந்து லோட் கேரிங் வந்து எடுத்துக்கிடும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து அது லோட் கேரிங் எடுக்காதனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை சுற்றி நம்ம வந்து மேலே வந்து கருங்கல் கட்டி அதுக்கு மேலே நம்ம வந்து செப்டி டேங்க் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து இது கட்ட போகிறோம், பாத்ரூம் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து 2 அடிக்கு நம்ம வந்து வானம் தோண்டி அதில் நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதை சுற்றி அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு மேலே வந்து அதில் வந்து நம்ம வந்து சுற்றி வந்து வால் கட்டி மேலே வந்து சீட்டு போட்டு பாத்ரூம் அமைக்க போகிறோம். ஸோ அந்த காஸ்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செப்டி டேங்க் வந்து பிரிக் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் பிரிக்கோ வச்சு கட்டுங்க. இல்லை எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உரம் இறக்கலாம். உரம் வேறு எங்கெல்லாம் இறக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை அந்த கழிவு தண்ணியை பூரா நான் வந்து கடத்துறதுக்கு எனக்கு வந்து ட்ரைனேஜ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உரம் இறக்கலாம். அது மாதிரி செப்டி டேங்க் பக்கத்துலேயே செப்டி டேங்க் நிறைஞ்சி வர ஓவர் ஃப்ளோ அந்த தண்ணியை மட்டும் நான் வந்து நிலத்தடிக்குள்ளே விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உரம் இறக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உரைகளுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை விட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிக்கும் கம்மியாக இப்போ இந்த கேல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35% தான் உங்களுக்கு வந்து காஸ்ட்டே வருது. ஸோ அந்த 35% அதை விட 3ல் 1 பங்கு தான் இதோட செலவு வருது. ஸோ அந்த கேல்குலேஷனில் நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உரம் இறங்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஏதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிளான், எஸ்டிமேஷன், எலிவேஷன், எக்ஸல் டிராயிங் எதாக இருந்தாலும் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.